ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மக்களே மருமகளே அப்படிங்கிற தொடர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொஞ்சம் விறுவிறுப்பு வந்து கூட ஆரம்பிச்சு சொல்லலாம். இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஒளிபரப்பாச்சு அப்படின்னா, ஒரு 3 மணிலேருந்து 3:30 மணி வரையும் ஒளிபரப்புனாங்க. இப்போ வந்து 1 மாதத்துக்கு மேலவே ஆச்சு. இந்த சீரியலில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக ராதிகாவாக ஃபேமஸ் ஆனவங்க அதான் ரேஷ்மா இதில் வந்து இப்போ வந்து நடிக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நல்லபடியாக வந்து பார்த்தா இந்த சீரியல் வந்து இப்போ நீனான் காதல் அப்படிங்கிற சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஃபேமஸான ஹீரோயின் தான் இதில் வந்து நடிக்கிறாங்க. இப்போ வந்து ஹீரோவாக வந்து ஏற்கனவே இவர் வந்து ஒரு சீரியலில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமியில் மருமகளாக நடித்த அமிர்தா அவங்களோட அண்ணன். அவர் தான் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ராதிகாவுக்கு ஜோடியாக வந்து நடிக்கிற பாண்டியன் ஸ்டோரில் நடித்தவங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு பிரபலமான ஒரு சீரியலில் நடிக்கிறவங்க தான் இப்போ எல்லாருமே வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் உண்மை தெரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்து இவங்களுக்கு எதிரியாக உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெத்த பிள்ளையை வந்து வளர்ப்பு பிள்ளைகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. இந்த விஷயம் வந்து இப்போ வந்து உண்மையை வந்து அவள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் அம்மாவுக்கு வந்து தெரியாது. இந்த சமயம் அவள் அம்மாவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. சின்ன தம்பி தான் வந்து உண்மை தெரிய போகுது. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது சொல்லி திருப்பங்கள் விட போகுது. இந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6 to 6:30 ஒளிபரப்பதாக வந்து தகவல் வந்திருக்கு. இப்போ அதிகாரப்பூர்வமாக இந்த மாதிரி தான் அறிவிக்க போகிறாங்க. எதனால் 6 to 6 திடீர்னு வந்து ஒரு சீரியலில் வந்து போட்டிங்க அப்படின்னா மக்கள் பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மதியம் போடுற டிஆர்பி ரேட் எல்லாமே வந்து சொல்கிற சீரியல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் மதியம் போடுற சீரியல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னால என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ கொஞ்சம் விறுவிறுப்பு கூட ஆரம்பிச்சு அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த சீரியலில் 6 to 6:30 வந்து போட போகிறாங்க. அப்போ டிஆர்பி ரேட் கூடுமா கேட்டால் கண்டிப்பாக வந்து கூடும் அப்படின்னு தான் சொல்லலாம். 6 to 6:30 இப்போ 6 to 6:30 ஏற்கனவே பூங்காற்று திரும்ப போடுறாங்களே அந்த சீரியல் என்ன ஆச்சுன்னா, அது வந்து பயங்கர மொக்கையாக இருக்குது. அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியல. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை 3 to 3:30 வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சீரியல் வந்து பார்த்திங்கன்னா வேறு டைம் இருக்கா கேட்டால், இல்லை வேறு சீரியல் ஏதாவது முடிய போகுது அப்படின்னு தெரியல. வேறு சீரியல் முடிய போகுது அப்படின்னா வந்து அதை வந்து போடுவாங்க. அப்படி இப்போதைக்கு இந்த சீரியல் வந்து எந்த சீரியலும் வந்து முடியலை அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒருவேளை 3 to 3:30 வந்து போட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இந்த சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஒருவேளை அது போடலாம். இப்போ இது போட்டாச்சு அப்படின்னா ஹீரோயின் எல்லாமே இந்த விறுவிறுப்பு அதிகமாக இருக்குது. அதனால இந்த சீரியலை மக்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலை வந்து இப்போ டயத்தை மாற்ற போகிறாங்க. டயத்தை அடிக்கடி இப்படி மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ டயத்தை வந்து மாற்ற போகிறாங்க. இதனால் வந்து டிஆர்பி ரேட்டு கண்டிப்பாக வந்து பாதிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா நல்லா போய்க்கிட்டு சீரியல் டிஆர்பி ரேட்டு வந்து கம்மியாக போனால் ஆகும். இப்போ வந்து இன்னுமே வந்து மகளே மருமகளே சீரியல் வந்து ஒருவேளை நல்ல பாக்கியலட்சுமி சீரியலாக வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது சொல்லலாம். 8:30 வந்து பாக்கியலட்சுமி சீரியல் ஒளிபரப்பும் போது டிஆர்பி ரேட்டு அவ்வளோ ஹையாக இருந்தது. அதுக்கப்புறம் அதே சீரியலை 7 to 7:30 போட்டபோது டிஆர்பி ரேட்டே வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவு டிஆர்பி ரேட்டுக்கும் டயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் சீரியலுக்கும் டிஆர்பி ரேட்டுக்கு சம்மந்தம் இருக்கா கேட்டால் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். டிஆர்பி ரேட் வரணும் அப்படின்னா அந்த போடுற டயத்தை பொறுத்து தான் வந்து டிஆர்பி வந்து கிடைக்கும். அந்தளவு வந்து கிடைக்காது. அதனால் இப்போ வந்து இந்த சீரியலை வந்து 6 மணிக்கு ஒளிபரப்புறாங்க. இதன் மூலமாக அந்த சீரியல் வந்து டிஆர்பி ரேட்டு ஏறலாம் இறங்கலாம். டயத்தை பொறுத்து தான் வந்து சொல்ல முடியும். ஐயனார் துணை வந்து 7 மணிக்கு போட்டிருந்தாங்க. பாக்கியலட்சுமி சீரியலை 7 மணிக்கு போட்டு ஐயனார் துணையை 8:30 மணிக்கு போட்டிருந்தாங்க. ஐயனார் துணை வந்து நல்லா வந்து ஏறிடுச்சு. 7 மணிக்கு போட்ட பாக்கியலட்சுமி சீரியல் இறங்கிடுச்சு. அதனால் இப்போ வந்து டயத்தை வந்து மாற்ற போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.